ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் அப்டேட் ஆகும். என்னது இன்னொரு சேனலும் இருக்குது, வில்லேஜ் அக்மல் ஃபுட்டுன்னு. அதுவும் நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கோவக்காய் வறுவல் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு பொடி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வறுக்கலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, இதுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுக்கு நல்லாவே வறுத்துக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது நம்ம இப்போ எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம். இது நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தோடையும் சேர்த்து வறுக்கக்குள்ளே கருகிடும், அதுக்கு தான். இப்போ இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம குறைன்னு நல்லாவே பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டோம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து ரொம்பவே பொடியாக நறுக்கிட்டேன். இதுக்கு நல்லாவே நம்ம கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு மசாலா போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிட்டோம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கிட்டேன். அதுக்கு நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதுக்கு வேக வைக்கலாம் தக்காளிக்கு. பாருங்கள், நான் கோவக்காவுக்கு 4 பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கோவக்காவுக்கு எடுத்து இந்த மாதிரி செய்யக்குள்ளே நல்லா வதங்கி வரும். நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருந்தேன். இதுக்கு நல்லா நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்கு நல்லா நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போடாத நல்லா வதக்கலாம். இந்த மாதிரி வதக்கக்குள்ளே கோவக்காவில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வதங்கி சுண்டி வந்துடும். பாருங்கள், நல்லா நம்ம இப்போ வதக்கிட்டோம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம இதுக்கு வேக வைக்கணும். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் போட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வதக்கலாம். அப்பப்போ நம்ம நடுவில் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு கோவக்காய். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பொடி தான் இதில் நம்ம எள்ளு, ஜீரகம், வரமல்லி இதெல்லாம் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த பொடிக்கு நம்ம அதிகமாக பவுட்ராக செய்யக்கூடாது. இட்லி பொடியாட்டம் குறைன்னு நல்லா நம்ம பொடிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க. நான் உப்பு போடல. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம். இந்த பொடியோடு நல்லா வதங்கி வரக்குள்ள நல்லாவே இருக்கும், இந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவக்காய். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைக்கு கட் பண்ணி இதில் தூவிக்கலாம். இதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். இது கூடயே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியும் இருக்கும். அதே மாதிரி இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காத இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட இன்னொரு சேனலும் இருக்குது, வில்லேஜ் அக்மல் ஃபுட்டுன்னு. கீழே கொடுக்குறேன், அதுவும் பார்த்துங்க. இதுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதுக்கு கொடுங்க. வாங்க இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சுட சுட நீங்கள் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தியோடையும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் ஃபுட்.